நான் இப்போ ஜனங்களின் நாயகன் யாரும் பிடிக்காதெல்லாம் கிடையாது. நான் வைக்கிற 2 கோரிக்கை, இது சீரியஸாக நீங்கள் மீடியா அதை ட்ரெண்ட் பண்ணணும். மாண்புமிகு தமிழக சிஎம் சி ஜோசப் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நல்லபடியாக சல்யூட் போடுறவருக்கு. இத்தனை தடைகளை தாண்டி சிஎம் ஆயிருக்காரு, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது சொல்லதான் ப்ரோ இரு ஃபர்ஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் மட்டும் ப்ரோ ஆன் பண்ணிக்க. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். நான் ஜெயிப்போம் தோப்பெல்லாம் வரல, எவ்வளவோ அடிபட்டோம், கிடைக்கிற ரிசல்ட் எடுத்துக்கலான்னு வந்தேன். எல்லாம் என்கிட்ட சொன்னா எல்எஸ்சி இன்னும் கம்பேக் கொடுத்துருக்கான் பாத்தியானா, அங்கே கொடுக்கலாம், இங்கே கொடுக்க முடியாது. ஸ்டார்டிங்கில் அதாவது சூரியன் உச்சியில் இருக்கிறப்ப கொஞ்சம் விசில் ஸ்ட்ரகிள் ஆனது உண்மைதான். ஆனால் விசில் கொஞ்சம் பவர் கொஞ்சம் ஸ்பார்க் கிடைச்சிச்சு, விசிலோட ஆதிக்கம் ஏறிட்டே வந்துச்சு. என்ன அப்புறம் ஓரளவுக்கு பெரும்பான்மை கிடைச்சிச்சு. தோழர் எல்எஸ்சி சந்திச்சோம், தம்பி 2 பாயிண்ட் நான் தர்றேன், மீது 2 பாயிண்ட் தர்றேன். அப்புறம் ஆனால் எனக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதாவது அடுத்த ஆக்ஷன்ல என்ன நீ எடுத்துக்கணும், அண்ட் கேப்டன்ஷிப் தரணுன்றாரு. நாங்கள் என்ன சொன்னோம், அண்ணே காசி தாத்தாட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அவரும் கொஞ்சம் ஒரு நல்ல முடிவு எட்டி இப்போதைக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காரு, மீதி பாயிண்ட் அப்புறம் தரன்னு இருக்காரு. 3வது அணியாக உள்ள மும்பை அணியும் எங்களுக்கு ஆதரவு தரதா இப்ப சொல்லியிருக்காங்க. அதற்கான போராட்டம் போயிட்டு இருக்கு. கான்பிடண்டா இருங்க, நல்லதா நடக்கும். கப்பு நிச்சயம். சோ ஜனங்களின் ஜனநாயகன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு என்னுடைய கனிவான வாழ்த்துக்கள், சல்யூட்டு. நான் ஒரே ஒரு வேண்டுகோள், நான் ஓட்டு போடுறது ஏடிஎம்கே தான், ஏன்னா ஓட்டுக்கு தனிப்பட்ட கருத்து, நோ இஷ்யூ, எனக்கு அதை பற்றி பயம் கிடையாது. நான் 7.5 அந்த நீட்டு விஷயத்துக்காக அவர் போட்ட விடுங்க. நான் இப்போ ஜனங்களின் நாயகன் யாரும் பிடிக்காதெல்லாம் கிடையாது. நான் வைக்கிற 2 கோரிக்கை, இது சீரியஸாக நீங்கள் மீடியா அதை ட்ரெண்ட் பண்ணணும். 2 கோரிக்கை. ஒரு கோரிக்கை, மரபணு ரீதியாக பல நோய்களுக்கு பெரிய ஊசி விலை 20 லட்சம், 2 கோடி 3 கோடின்றான். ஒரு நடுத்தர ஃபேமிலி, அவன் குழந்தைங்க என்ன பண்ணுவான்? அந்த குழந்தைகளுக்கு அந்த ஊசி இல்லாமல் எத்தனையோ நடுத்தர ஃபேமிலி எடுத்து தெரிஞ்சு நடுத்தருக்கு வந்துட்டாங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஊசியை இலவசமாக கொடுக்க சொல்லணும். 2வது, எங்களை மாதிரி பாவப்பட்ட தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தயவு செய்து ஷூவோ ஒரு டையோ கொண்டு வந்து அவங்கள முக்கால் பேண்ட் போட்டு விடாமல் ஒரு நல்ல முழு பேண்ட்டாக போட வச்சிங்கன்னா தயவு செய்து எங்கள் பசங்க முன்னுக்கு வருவாங்க. இவனுக்கு நல்லொழுக்கம் வந்தாவே இந்த கஞ்சா சனி எல்லாம் ஒழியும். தலைவா ஏத்துங்க. பை 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 ப்ரோ. அதாவது பெரிய புயலெல்லாம் பார்த்தவங்ககிட்ட இந்த சின்ன மழைக்கு இந்த சீசன் சகிலானோம். கொடவேணுமானு ஒருத்தன் கேட்டான். பவுலர் இல்ல, பேட்ஸ்மேன் இல்ல, யங்ஸ்டரு, ஆனாலும் 5வது பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல் இருக்கு, நீ தான் எல்லாமே. எங்க உட்காந்துட்டு இருக்க? 1 இன்ச்சு தான் தோ வர்றோம், புரியுதுங்களா? அதாவது தரையில் இருக்கும்போது பறவை நீ கோழி நினைக்கலாம், இன்னும் கொஞ்சம் பறந்தா அது கொக்குன்னு சொன்னானுங்க. கொப்பம் அவனை கொத்து தூக்க போற கழுகுது, நீ பார்க்க தான் போற, சரியா? வேற ஆண்டாவே நீ சொல்ல மனதாத்தோடு சொல்லு, அவன் எவன் தெரியும் வேண்டிட்டு இருப்போம். டே இவன் வரக்கூடாதுடா உள்ள, இவன் மட்டும் வரக்கூடாது வேண்டிட்டு பண்ண இல்லையா? அந்த ஒரு இடத்துக்கு வர வச்சுல பார்த்துக்கலாம். ஐயா தோனி, ஐயா சாட்சி அண்ணி வந்திருக்காங்க, அவங்க டாக்டர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, சாமானிய மக்களுக்கு செல்ஃபி கொடுத்துட்டு இருக்காங்க, ஆதரவு தந்துட்டு இருக்காங்க, புரியுதா இல்லையா? பார்த்துக்கலாம், விடுங்க. ஐயா ஏதோ வெளியிருந்து பார்க்குறாரு, பட் ஆடியன்ஸ் நிஜமாக சொல்கிறேன், நான் ஸ்டார்டிங்கில் இருந்த க்ரௌடு வேறு, தோக்கிறப்ப இப்போ இருக்க க்ரௌடு வேறு. வாங்க கூட நில்லுங்க, அவ்வளோதான். எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே தான் ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, மேட்ச் செம்ம என்டர்டெய்னிங்காக போச்சு. யா, ஊர்வில் பட்டேலோட நாக்லாம் வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் தான், திடீர்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம் அவங்க நல்லா ஆடுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்துச்சு அவர் ஆடினது. அண்ட் வெரி ஹாப்பி வித் த மேட்ச். புரியல, சூப்பராக விளையாடினாங்க. எனக்கு எனக்கு வந்து எல்லாருமே நாங்கள் ரொம்ப நல்லா விளையாடின மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக சஞ்சு வந்து ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆனாலும் அவர் ஒரு டீசெண்டாக கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு டப்புன்னு அடிச்சுட்டு இது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ யாருமே வந்து அவங்க ஒழுங்காக விளையாடல, இவங்க ஒழுங்காக விளையாடல, எல்லாமே ரொம்ப ஜெயிக்கணும், தட்டுறோம் தூக்குறோம் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எல்லாருமே ஒரு நல்ல இன்டென்ட்டோட விளையாடினாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. எல்எஸ்ஜியும் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா விளையாடிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு இவ்வளோ நாளாக கொஞ்சம் இதுவாகவே இருந்துச்சு அவங்களும். ஆனால் இன்றைக்கி செம்மையாக விளையாடினாங்க. அவங்களும் 2 சைடுமே பார்க்கும் போது கடைசி வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, யார் ஜெயிப்பாங்க. ஆமாம் அந்த மாதிரி பார்க்கும்போது என்னடா இவங்க அடிக்கிறாங்க, இப்படி இருக்குது, ஒரு மாதிரி
டிசைடே பண்ண முடியல. மேட்ச்லாம் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சான்சஸ் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு தான், கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு இருக்குது. ஹோப்ஃபுல்லி போவோம் நம்ம. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்எஸ்சி ஆக்சுவலாக செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களது இப்போ பார்க்குறதுக்கே லைக் செம்ம டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் மேட்சும் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். லைக் நல்லா இருக்கும். ஆர்சிபியோட ஃபைனல் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆர்சிபி இஸ் ஆல்சோ எப்படி சொல்கிறது, அவங்களும் இப்போது ரொம்ப நல்லா விளையாடுறாங்க ஆக்சுவலாக. சிஎஸ்கேவும் ரொம்ப நல்லா இப்போது திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ரெண்டுமே நல்லா அங்கே போச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் மேட்ச் வந்து ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதான் எப்போவுமே பவர் பிளே யூஸ் பண்ண சொல்லுவேன். இன்றைக்கி அது நடந்திருக்கு. பவர் பிளே குறை சொல்லியிருந்தோம், பவர் பிளே எடுத்துட்டாங்க. பவுலிங்கை குறை சொல்லியிருந்தோம், பவுலிங் எடுத்துட்டாங்க. ஓப்பனிங் குறைச்சிருந்தோம், இப்போ ஓப்பனிங் பரவாயில்ல செட் ஆகிருக்கு. ஸோ டீமில் அப்படியே கொஞ்சம் நான் ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்கன்ட்டு இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஃபுல் பேக்டாக நிற்கிறாங்க. ஸோ நல்லா தான் போச்சு இன்றைக்கி மேட்ச்சு. அதேமாதிரி சேப்பாக்குன்ட்டு இல்லை, இவனுக்கு எங்கே போனாலும் 150 தாண்ட மாட்டேன் துண்டு இருந்தால் எவ்வளோ பேச்சு பேசுகிறானுங்க. அதெல்லாம் தாண்டுற நாளும் வந்துடுச்சு அப்படின்ட்டு காட்டிட்டாங்க இன்றைக்கி. ஸோ நம்ம பசங்களா ப்ரோ, எக்ஸப்ட் ப்ரீவிஸ் மட்டும் கொஞ்சம் இன்னுமே திணறாரு. அது ஏன்னு தெரில. மற்றபடி உருள் பட்டேல் இன்றைக்கி ஆடின ஆட்டம் ஐயோ மரண ஆட்டம் இருக்கு. அது சுரேஷ் ரெய்னா அப்போ பார்த்த மாதிரி இருந்து அந்த 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 நாக்கு பார்த்த மாதிரி இருந்து அந்த நாக்கு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கறதுக்கு. அது எங்களுக்கு டிஸ்பிளேல தெரில, சின்னதாக இருக்கும். அங்கே டிவியில் தான் பெருசாக காட்டியிருப்பாங்க. ப்ரோ இங்கே வந்து இந்த கேள்வி கேட்கணுமா? கண்டிப்பாக போகும். ஒரே டைலாக், மழை வந்தால் மயிலாடும், சென்னை வந்தால் தமிழ்நாடே ஆடும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை முடிச்சாச்சு. கண்டிப்பாக பிளே போகிறோம். இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்குது, இன்னும் 4 மேட்ச் இருக்குது. நம்ம 4ல் 3 ஜெயிச்சா போய்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. 1 ஜெயிச்சிட்டோம். இன்னும் 4க்கு 4 ஜெயிச்சோன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் தான். அதுக்கப்புறம் அடுத்தது மேட்ச் எப்படி 2027 எலெக்ஷன் ஜெயிச்சு மெஜாரிட்டி ஆகி கூட்டணி வரமாட்டாங்களா இது இருப்பு. அதேமாரி சிஎஸ்கே மேட்ச்சு நல்லா வருமா இப்போ அடிச்சு ஐயோ ஜெயிச்சிருவோம் நம்ம, அதுதான் மெஜாரிட்டி வின் பண்ணி வந்துடுவோம்னு சொன்னேன். லாஸ்ட்டில் ஒரு 2 ஸ்ட்ரோக் கொடுத்தாங்க. அடுத்து வந்து 4 மெஜாரிட்டி 6 மெஜாரிட்டி காட்ட மாட்டாங்களா நம்ம யோசித்தோம். வந்தாபல சிவந்து வச்சா ஒரு 6 ஒரு 4 முடிச்சு விட்டாங்க. உருப்பேட்டை வந்தார், நினச்சிருந்தாங்க உருவின்னு போயிடுவாருன்னு. அவுட் ஆகி அவர் பேட்டை உருன்னா எல்லா பாலும் உருவின்னு போயிட்டு 6 லைனில் படுத்திச்சு. இதுதான் உண்மை. எல்லாம் நினச்சினா 180 நம்ம தாண்ட மாட்டேன்னு. இப்போ 200 தாண்டிட்டோம். இப்போ அதுதான் இப்போ தான் முடிச்சு காட்டோம். இப்போ வந்து முடிச்சு காட்டிட்டோம். இப்போ சிஎஸ்கே என்ன சொன்னால், நம்ம தானே 2026 கப்பு லோடிங்கு எடுத்து வச்சிருங்க சொல்கிறேன். இப்போ டோனியானா, இப்போ டோனி இல்லை ஜெயிக்க மாட்டேன் நிறைய கான்ட்ரவர்ஷன் உள்ளே வந்தது. டோனினா பிளான் பண்ணாரா, டோனி இல்லை நான் இல்லாமலே ஜெயிப்பானுடா பாடுறா உக்காஞ்சி நான் ஆட்ட ஆடுறேன்னு சொல்லிட்டு தலை கேம் ஆடினாப்புல. மெயின் கேமு நம்ம சின்ன பசங்க வந்து சூப்பராக அழகாக செஞ்சு நொறுக்கி அப்பளமாக வச்சுட்டாங்க. லாலிபாப் ஆர்சிபி வாயில் வச்சுட்டாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பிளே ஆஃபு போக மாட்டோமா. நான் இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சா முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த பசங்க நம்மள்கிட்ட தான். அப்போ லாலிபாப்பு தூக்கி வைக்க போகிறோம். புதுங்களா முடிஞ்சிடும். லாலிபாப்பு ஆர்சிபி இன்னைக்கு அவன் கதையை முடித்து க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. அவங்க தான் ஐயோ சிஎஸ்கெல்லாம் வர மாட்டாங்க அவ்வளோதான் இல்லை தான். இப்போ வந்துட்டோமா, எங்கள் ஏரியா வாடா, எங்கள் ஏரியாவுக்கு வாடா, இதோ வந்துட்டேன்டா, அங்கே வாடா இங்கே வாடா வந்துட்டேன்டா. இப்போ டாப்புக்கு வாடானா வந்து வர போகிறேன்டா. இப்போ என்னடா பண்ண போகிறீங்க, பண்ணுங்கடா, நாங்கள் ரெடியாக வெயிட்டிங்கடா. எதுவும் இல்லை. இன்னைக்கு மேட்ச் நல்லா போச்சு. ஊர்வில் பட்டேல் நல்லா உடம்புல ஊறிட்டாரு. நல்லா திக்வேஷ் ராத்தி கையெழுத்து போடுவா தெரியுமா, கையெழுத்து தலையேற்றியே மாற்றிட்டார் இன்றைக்கி ஒரே ஓவரில். அவ்வளோதான், ஒரே ஓவர் தலையேற்றே மாற்றிட்டார் திக்வேஷ் ராத்தி. 2 கேட்சு, கையில் பாலே நிற்கலை, வந்து ஓவர் போடுறாரு, கேட்சை விடுறாரு, காலி. அவர் ஒன்று டோனி இல்லாத ஒரே ஒருத்தன் தான். டோனி ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள் தான் ப்ரோ. டோனி இல்லாத சிஎஸ்கேவை நம்மளை பழக்கப்படுத்துகிறாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். டோனிக்கு அடிபட்டிருக்கா, இன்ஜுரியில் இருக்காரா, ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்தீங்களா நீங்கள்? நெட்ஸில் பார்த்துறீங்களா, நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா? அடுத்தடுத்த வாட்டி நம்ம டோனி இல்லை நம்ம மைண்டில் ஏற்றுறாங்க. அடுத்தடுத்த வாட்டி நம்ம டோனி இல்லைன்னு வந்து மைண்டில் ஏறினா தான் வர அடுத்த ஆடியன்ஸ் வருவாங்க. இல்லைன்னா அந்த நைல் பைட்ஸ் இதில் வச்சுருக்க முடியாது சிஎஸ்கே ஃபேன்ஸை. மற்ற ஃபேன்ஸ் மாதிரி மற்ற டீம் மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது. கேஎல் ராகுல் போனால் ரிஷப் பந்த் வருவான்றத கதையே கிடையாது. டோனி தான்.
சாம்சன் வந்துட்டா மட்டும் ஃபேன் வராது. சாம்சனுக்கு விட டோனிக்கு தான் வரோம் இப்போ கூட்டம். புரியுதுங்களா? டோனிக்கு இல்லாத சிஎஸ்கே உருவாக்குறாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக போவோம். ஜிடியை முடிச்சு விடுவோம், பிளே ஆஃப்ஸில் போவோம். ஒரு நிமிஷம். மேட்ச் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ இன்றைக்கி. ஆக்சுவலாக ஒரு சின்ன வருத்தம் என்னன்னாக்கா, டூபேஸில் பால்லாம் ஸ்ட்ரோக் வைக்கும்போது ஏன்டா வந்தோமோ ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அவ்வளோ வெறுப்பேற்றிட்டாரு. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 10 ரன் இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு. அவர் இப்போ 2 வைடு போட்டாங்களே தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு. செம்மையாச்சு ப்ரோ மேட்ச் இன்றைக்கி. ஆனால் ஜெயிச்சோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 16 ஓவரே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக தோற்றுரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர் தான் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்தது. 2 வைடு போடுறதுக்கு ஜெயிப்பேன் அந்த நம்பிக்கை வந்தது ப்ரோ. கண்டிப்பாக பிளே ஆஃப் போகும். இன்றைக்கி மும்பை கூட வந்து ஆர்சிபி தோற்றா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ. மும்பை இன்னைக்கு ஆர்சிபி வேணுமே தோற்றா நல்லாயிருக்கும். எங்களோட ஆசையே தான். ஆர்சிபி இன்னைக்கு தோச்சுனாக்கா நம்ம மேலே போயிடுவோம். ஸோ பிளே ஆஃப் போது கன்ஃபார்மாக இருக்கும்.